ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம மட்டும் கிடையாது. இப்போ இந்த செகண்ட் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இவரோட வீடியோஸ் தான் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எஸ், கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் முதல் முறையா வாய் திறந்து பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை எல்லாரும் இப்போ ரொம்பவே வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த வீடியோல அவர் பேசினதை பத்தி, அதுல இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, அவர் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பொதுமக்களா இருந்து இந்த விஷயத்துல விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, விஜயோட சைட்ல என்ன பிரச்சனை, இதுல என்ன நடந்தது அப்படின்றத நாமளும் கண்டிப்பா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி அலசி ஆராய்ஞ்சாதான் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி திமுகக்கும் நான் சொம்பு தூக்க வரல, டிவிகேக்கும் சொம்பு தூக்க வரல. ஒரு பொதுமக்களா இருக்கக்கூடியவங்க நாம அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், பொதுமக்களா இருந்தா என்னென்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கதா செய்யும். அரசியல்ல கட்சிகளுக்குள்ளவே போட்டா போட்டிகள் நடக்கதா செய்யும். சோ யார வேணாலும் அடிச்சுக்கிட்டும், அவங்க 2 பேருக்குள்ள எப்படி வேணாலும் போகட்டும். சோ கடைசியா இதுல பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்களா இருக்கக்கூடிய நாம தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இந்த கட்சியில இருக்கிறவங்க நாளைக்கு அப்படியே ஆப்போசிட் கட்சியில போயிட்டு உட்கார்ந்துகிட்டு அவங்க சொம்பு தூக்குவாங்க. சோ அதுல இருந்து இன்னொரு கட்சிக்கும் தாவுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நாமளே கண்ணெதிரில இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ கட்சிகளுக்குள்ள 1008 உட்கட்சி பூசல்களும் சரி, வெளிக்கட்சி பூசல்களும் சரி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல பாதிக்கப்பட்டு இருக்கிறது நாம தான், நம்மளோட உயிர் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். சோ விஜய் பேசினதை பத்தின ஒரு சில விஷயங்களை தான் இப்ப நான் பதிவு பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, விஜய் பேசியிருந்தாரு, ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. சோ அதுல ரொம்ப வருத்தப்பட்டு பேச்சே வராம பேசிட்டு இருக்காங்க. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண தனி மனிதனுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனே வாயடைச்சு போவான். நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்ததுன்னா நாம வாயடைச்சு போவோம். நம்மளால எதுவுமே பெருசா சடனா ரியாக்ட் பண்ண முடியாது. அதை நாம அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரியலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிதான் விஜய்க்கும் 2-3 நாள் டைம் எடுத்திருக்கு. சோ ஏன் அப்படின்னா, அங்க வந்த ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா விஜய பாக்குறதுக்காக வந்தவங்க தான். அவங்க விஜய் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னு விஜய பார்க்கணும்னு நினைச்சாங்கல்ல, அங்க தெரியுது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருமே அவ்வளோ பாசம் வச்சு என்னை பார்க்க வந்தாங்க. ஆனா எங்கேயுமே நடக்காத ஒரு கோர சம்பவம் இந்த கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, சோ கண்ணிமைக்கிற அந்த நேரத்துல எப்படி இத்தனை உயிர்கள் போச்சு அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியல. சோ அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களே ஒவ்வொருத்தரும் நடந்தது என்ன அப்படின்றத பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படி நான் கேட்கும்போது கடவுளே நேர்ல ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருந்தாரு. சோ இத நிறைய பேரு பல விதமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் விஜய் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன், அவர் அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அவருக்கு சொந்தமா ஒரு டைலாக் கூடவா பேச தெரியாது? ஒண்ணுமே இல்லாத சாதா ஆட்களே பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லா விஷயத்திலயும் அனுபவப்பட்டவர் அவரு. அவருக்குன்னு சொந்தமா ஒரு கருத்து கூடவா இருக்காது? இதையுமா ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுவாங்க? அது மட்டும் இல்லாம படத்தோட டைலாக் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இது படத்தோட டைலாக் கிடையாது. விஜய் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல படத்தோட ப்ரமோஷன்லயும் ஆடியோ லான்ச்லயும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. என் மேல கை வைங்க, என் ரசிகர் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் அவர் அரசியலுக்கு வரலையே, அப்பெல்லாம் இது ஸ்கிரிப்டா தெரியலையா உங்களுக்கு, அப்பெல்லாம் இது ஒரு சினிமா டைலாகா தெரியலையா, இப்ப மட்டும் எப்படி இது ஒரு சினிமா டைலாக் அப்படின்னு சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை பொதுமக்களாகிய நாமளுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நமக்கே தெரியாம யூஸ் பண்றோம். சோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்டை கேட்காம அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள போய் கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட பேசு, எதுக்கு என் வீட்டுல போய் பேசுற, என் வீட்டுல இருக்கிறவங்கள நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாவே இந்த வார்த்தையை நாம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரிதான் விஜயும் சொல்லியிருக்காரு. என்ன வேணாலும் பண்ணுங்க சிஎம் சார், என் பொதுமக்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையும் ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு சில தற்கூறிங்க பேசுறாங்க.
விஜய தற்குறின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கூடவா விஜய்க்கு சொந்தமா பேச தெரியாது? அவ்ளோ அளவுக்கு அவர் படிப்பறிவு இல்லாத முட்டாளா இருக்காரு. அவ்ளோ அளவுக்கு அவர் எந்த ஒரு அனுபவமும் இல்லாம இருக்காரு. இதுல வந்து முழுக்க முழுக்க விஜய் மேல தப்பே இல்ல அப்படின்னு நான் சொல்லவே வரல. அவரோட அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் அந்த வலியும் வேதனையும் புரியும். அவர் ஒரு பெரிய மகா நடிங்க. அதனால நடிச்சு பேசுறாரு. மூஞ்ச சோகமா வச்சுட்டு பேசுறாரு. வாய்ஸ டல்லா பேசுறாரு. அவருக்கு இதெல்லாம் வந்து சொல்லியா தரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு சாதாரண விஷயம் ஒரு சிலர் நம்மள நம்பி வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலே அது நமக்குள்ள எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அத்தனை ஆயிரம் மக்கள் அவரை நம்பி வந்தாங்க. அவரால அத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா அப்போ அந்த மனுஷன் அங்க வாயடைச்சு தானே போவாங்க. அவன் என்னதான் கெட்டவனா இருந்து கெட்டது செய்ய அங்க வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை யாருமே எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கலவரங்கள் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் இவ்ளோ பெருசா அதாவது ஒரு உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால அங்க என்ன பேச முடியும்? சோ அதை ரியலைஸ் பண்ணி அவர் அக்செப்ட் பண்ணி வெளியில வர்றதுக்கு மேபி 2-3 டேஸ் எடுத்திருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனை நடந்த அடுத்த செகண்டே அவர் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ஆனா திமுக அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு களத்துல நின்னு பேசினாங்க. அவங்கள பார்த்தாங்க. மக்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்ப அவங்க தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை, நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க தான் முன்னாடி வரணும், பார்க்கணும். ஓகே. பட் விஜய் ஆன் த ஸ்பாட்ல இல்லாம எதனால அவர் வந்தாரு அப்படின்னா பிரச்சனையே அவரை நோக்கி தான் எல்லா விஷயமும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர் அங்க இருந்திருந்தாலோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிருந்தாலோ இன்னும் அங்க இது பல மடங்கா பிரச்சனைகளா மாத்துறதுக்கு நிறைய சக்திகள் அங்க இருந்திருக்கு. சோ கண்டிப்பா இது முழுக்க முழுக்க பின்புலத்துல வேலை பார்த்திருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த மன்சூர் அலிகான் கூட சொல்லியிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா விஜய் தம்பியவே குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல. அவரு அங்க இருந்து வந்ததுதான் சரி. ஏன்னா ஒரு பிரச்சனை தன்னால உருவாகுது அப்படின்னா திரும்ப திரும்ப நாம போய் அங்க நிக்க கூடாது. கொஞ்சம் அங்க இருந்து விலகி வந்துட்டு அதுக்கப்புறமா நாம போய் அங்க பார்க்கணும் பேசணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான் நடக்கிறது. இத ஒரு பெருசா எல்லாருமே பேசினாங்க. மேபி அதுக்கு அடுத்த நாளே கூட அவர் போயிருக்கலாம். ஆனா அத்தனை உயிர் போனதுல மேபி அவர் வாய் அடைச்சு போயிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் வந்து கேப்டனோட இறுதி அஞ்சலிக்கு போறாரு. அங்கேயும் ஒரு செருப்பு அவரை நோக்கி வருது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங்லயும் அவரை நோக்கி செருப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா கரூர்ல நடந்த அந்த பிரச்சனையிலயும் அவரை நோக்கி ஒரு செருப்பு வருது. பவுன்சர்ஸ் வந்து அவருக்கே தெரியாம தடுத்து விட்டுட்டாங்க. அத்தனை பேரும் விஜய பாக்குறதுக்காக வராங்க. சோ விஜய பிடிச்சுதான் அங்க எல்லாரும் வராங்க. அவங்க யாரும் வந்து செருப்பு எடுத்துல அடிக்க மாட்டாங்க. சோ யாரோ ஒரு ஆள் வெளியாள் உள்ள வந்து வேலை பாக்குறதுக்காக தான் அந்த கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த செருப்பை வந்து தூக்கி எறியறாங்க. சோ அந்த செருப்பை தூக்கி எறியறது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க ஆரம்பிக்குமா அப்படின்றதுக்காக தான் அதை வந்து தூக்கி எறியறாங்க. அது எப்படி வேற எந்த தலைவர்கள் மேலயும் செருப்பு வந்து யாரும் தூக்கி எறியல, எதுவும் பண்ணல. சோ எடப்பாடி அவர்கள் மேல கூட பாட்டில் தான் போட்டாங்க. ஆனா விஜய் மேல செருப்பை தூக்கி போடுற அளவுக்கு அவ்வளோ வன்மம் கொண்ட அந்த நபர் யாரு அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதே திமுக அமைச்சர்கள் மேல யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்நேரம் அடுத்த செகண்டே அவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பாங்க. அதுக்கான நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இது வரைக்கும் விஜயோட மீட்டிங்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணி யார் இருக்கா அப்படின்றத பெருசா கண்டுபிடிக்கவே இல்லை. இப்பதான் வந்துட்டு மத்திய அரசு அதுக்காக ஒரு குழு அனுப்பி முழுக்க முழுக்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல முக்காவாசி கரூர் மக்கள் அந்த சம்பவத்துல இருந்தவங்களே என்ன பேசுறாங்க அப்படின்னா விஜய் மேல இதுல எந்த தப்பும் பெருசா கிடையாது. சோ அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த அந்த 5 மணி நேரம் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம சாதாரண ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. சோ இதுல பிரச்சனை அப்படின்றது அவர் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து பேசும்போதுதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையை இழந்த ஒரு அம்மாவே சொல்றாங்க விஜய் மேல தப்பு கிடையாதுங்க. என் பையன் கூட இப்படிதாங்க ஆயிட்டான். அவனை வந்து மிதிச்சுட்டாங்க. 12 வயசு பையன். ஆனா இதுல விஜய் மேல தப்பு கிடையாது. இதுல வேற யாரோ உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத கூட அந்த தாய் வந்து சொல்றாங்க. சோ நிறைய பேர் கரூர்லயே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ விஜய் இந்த வீடியோ வெளியிட்டதை வச்சு பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அவன் வாய் அடைச்சு போறான். அதுக்கப்புறம் அவன் பேசும்போது சோகமான பேச்சு தான் வரும். இது நடிப்பு கிடையாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை சராசரி மக்களா இருக்கக்கூடிய நாமளும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதையும் அவருக்கு வந்து ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும்ன்றது கிடையாது. இதையும் ஸ்கிரிப்ட் இதுவும் நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கேவலமானவங்க, அவங்க எவ்வளவு ஒரு தற்குறி அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். சோ விஜய் மேல இதுல தப்பு இல்லை அப்படின்றது நான் கண்டிப்பா சொல்ல வரல. நீதிபதிகளும் டிவிகேக்கு எதிராக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் நிறைய பதில்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இடமே போதும்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்கிறதாவுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு பேசிக் சென்ஸ் கூடவா இருக்காது? விஜய் வராரு அப்படின்னா அங்க வெறும் 10,000 பேர் மட்டுமா வருவாங்க? ஒரு நடிகரா அவரை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் பேர் வருவாங்கன்றது நமக்கே தெரியும். இது எப்படி காவல்துறைக்கும் அந்த ஏரியா அமைச்சர்களுக்கும் இல்ல மத்தவங்களுக்கும் எப்படி தெரியாம போகும்? 10,000 பேர்னா எண்ணி 10,000 பேர் அங்க வருவாங்க ஒரு மீட்டிங்க்கு. ஒரு சாதாரண ஆள் போனாலே அவ்வளோ பேர் சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து எவ்வளோ பெரிய ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்திருக்காரு. அரசியல்வாதியா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது செகண்டரி. பட் ஒரு நடிகரா அவரை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அரசியலையும் தாண்டி அவரை இப்பவும் ஒரு சினிமா நடிகரா மக்கள் பார்க்கறது தான் பெரிய பிரச்சனையே இங்க. ஸோ அரசியல் வேற சினிமா வேற அப்படின்றத மக்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் எல்லா விஷயமும் சரியாகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி மூடத்தனமான விஷயங்கள் முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணம். ஸோ நம்ம கரெக்டா இருந்துட்டோம், நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். அந்த இடத்துல அமைச்சர்களா அன்பில் மகேஷும் சரி செந்தில் பாலாஜியும் சரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அன்பில் மகேஷ் ரொம்ப குலுங்கி குலுங்கி எல்லாம் அழுதாங்க. அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணியும் போட்டிருந்தாங்க. நடிப்புல சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டப்பா நீ அப்படின்லாம் வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ 40 உயிர் போச்சே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுற அன்பில் மகேஷ் இதே 40 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே அப்ப ஏன் போய் அழுவல? அப்ப ஏன் செந்தில் பாலாஜி போய் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நிக்கல? சோ இதெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்ல. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்க, அது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி பெருசா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் அழுது ஆறுதல் சொல்ற அளவுக்கு கரூர் மக்களை வந்து வச்சுட்டீங்க. சோ கரூர் மக்களுக்கு கண்டிப்பா எது உண்மை எது பொய் அப்படின்றது நல்லாவே தெரியும். கரூர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் யாரு நல்லது பண்ணுவா, யாரு இந்த மாதிரி சதி வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜய் அங்க இருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்றீங்க. சோ இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு அத்தனை பேர் இறந்து போனாங்க. அப்ப அவர் ஏன் நேர்ல போயிட்டு நின்னு அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏன் சந்திக்கல, ஏன் ஆறுதல் சொல்லல? போன்லயே வந்து பேசிட்டு சோ கண்டிப்பா நடந்தது தப்பு தான், இதுக்கு வந்து அரசாங்கம் முழுக்க முழுக்க பொறுப்பேத்துக்கும்னு சொல்லி ஏன் ஒரு அறிக்கை மட்டும் விட்டாரு? அப்ப ஏன் எந்த அமைச்சர்களும் அவங்க கிட்ட போய் அவங்களெல்லாம் பார்க்கல? சோ இந்த 40 பேர் போனதுதான் உயிர். அப்ப அந்த 40 பேர் போனதெல்லாம் உயிர் இல்லையா? அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? நம்மளால ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல உருவாயிடுச்சு அப்படின்னா அங்க நாம இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அங்க நாம இருந்தோம்னா அது இன்னும் வேற மாதிரி தான் பண்ணுவாங்க. இததான் விஜயும் பண்ணிருக்காரு. இதுலயே இந்த கலவரம் எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட ஆரம்பிச்சாரோ அடுத்த செகண்ட்ல இருந்து தான் அங்க பிரச்சனையே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இத வந்து பெரிய அளவுல யாரும் கவனிக்கல. ஆனா இப்போ இந்த விஷயம் முழுசா வெளிவந்திருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி அரசியல்வாதிங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. இதுல பாதிக்கப்படுறது பெரிதும் பொதுமக்கள் ஆகிய நாம தான். சோ அதை கொஞ்சம் சிந்திச்சு நீங்க கண்டிப்பா செயல்படணும். விஜய் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறத யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி பேசுறாங்களோ அங்கதான் தப்பே இருக்குன்னு அர்த்தம். அவங்க சைட்ல தான் தப்பே இருக்குன்னு அர்த்தம். அவர் ஒரு சராசரி மனிதனா உச்சக்கட்ட வேதனையோட தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதையும் நடிப்புன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நீங்க பண்றது தாண்டா நடிப்பு, அதுதான் வந்து உண்மை. விஜய் வெளியிட்ட இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.